என்னோட நீ இருந்தால் இருள் கூட ஒரு அழகு. எவ்வளவு அழகான ஒரு கவிதை இல்லைங்க. நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா அது கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ சோதனையோ எதுவுமே அழகுதான் இல்லையா? அததான் இந்த கவிதை மறைமுகமா சொல்லுது. இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த கதை நீத்தியா இல்லை தென்றலாவோட 85வது அத்தியாயம். ராகவன் ஊரில் இல்லாததால் எல்லா வேலைகளையும் வாசுதான் பார்த்து கொண்டிருந்தான். இரவு 10 மணி இருக்கும். குளித்துவிட்டு வந்து அவன் மெத்தையில் அமர்ந்து தொலைக்காட்சியை ஆன் செய்தான் வாசு. அவனுடைய கைபேசி அப்போது அலறியது. வாசுவிற்கு அழைத்திருந்தது சாத்விகாதான். இந்நேரத்துல இவ எது கலைக்கிறா என்று கைபேசியை அட்டென்ட் செய்து காதல் வைத்தான் வாசு. ஹலோ சாத்விகா என்றான் வாசு. மறுபுறம் அமைதி. ஹலோ சாத்விகா, லைன்ல இருக்கியா என்றான் மறுபடியும் வாசு. என்றாள் சாத்விகா. ஏனாச்சுமா, எதுவும் பிரச்சனையா என்று வாசு கேட்க, அலனு போல இருக்கு வாசு, நீ கூட இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன் என்று சாத்விகா சொல்ல, இப்ப எங்க இருக்க என்றான் வாசு. அண்ணாவோட டெக்ஸ்டைல் ஷாப்ல என்றாள் சாத்விகா. சரி, அங்கே இரு, வரேன் என்று வாசு தன் காரை எடுத்துக்கொண்டு ஆதித்யன் ஜவுளி கடைக்கு சென்றான். ஜவுளி கடை வாசலில் திருவிளக்கு ஒளியில் சாத்விகா நின்று கொண்டிருந்தாள். வாசு அங்கு சென்றவன் சாத்விகாவின் பக்கம் சென்றாள். என்னாச்சுமா என்று வாசு கேட்க, என்னாச்சுமா என்று வாசுவின் ஒற்றை வார்த்தையில் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு மார்போடு முகம் புதைத்து அழுதவள் அழுது கொண்டே, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் அழுதுறேன் என்று விம்மி பிடித்து அழ ஆரம்பித்து விட்டாள். வாசுவும் அவளை விளக்காமல் அவளை அணைத்து கொண்டு நின்றிருந்தான். 10 நிமிடம் இருக்கும். அவள் அழுது தீர்த்து விட்டு அவனை விட்டு விலகி நின்றாள். அழுது முடிச்சாச்சா என்று வாசு கேட்க, என்றாள் சாத்விகா. எதுக்கு இப்ப அழற, ஏதும் பிரச்சனையா என்று வாசு கேட்க, முடியல வாசு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லாதான் என் அம்மாவா இருந்தாலும் என்னவங்க சின்ன வயசுலயே அப்பா கிட்ட விட்டுட்டு போயிட்டாலும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கு யாருமே இல்லைன்னு நான் இதுவரை நினைச்சது இல்லை வாசு. ஆனா இப்போ நினைக்க தோணுது, ஆதித்யன் நான் இருந்தப்போ என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி பாத்துக்கிட்டார். பட் இப்போ அவர் பக்கத்துல இல்ல. மொத்த பிசினஸையும் நானும் பாத்துக்கிறேன். என்னால முடியல வாசு, ஓடிட்டே இருக்கேன். காரு கூட நேரம் இல்லாம வாய் விட்டு இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. கஷ்டமா இருக்கு வாசு. ரொம்ப பேரு பணக்கார வாழ்க்கையில தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு இது எதுவுமே வேண்டான்னு தோணுது. வேண்டாம் வேண்டாம், இது எதுவுமே எனக்கு வேண்டான்னு கத்தனை போல இருக்கு. இந்த முதலாளி சீட்டும் இந்த ஆஸ்தி அந்தஸ்தும் எல்லாம் என்னை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு விடாத மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூச்சு விட கூட முடியல வாசு என்று அழுது கொண்டே சொல்லும் சாத்விகாவை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது வாசுவிற்கு. சாத்விகா அல்லாத பிளீஸ் என்று வாசு சாத்விகாவின் கையை பிடித்ததும் மறுபடியும் அவனை கட்டிக்கொண்டு மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். சரி, அவள் அழட்டும், அழுது தீர்க்கட்டும் என்று வாசுவும் விட்டுவிட்டான். நான் உன் கூடவே நீ இருப்பேன், அழாத சத்திக்க. நீ அழறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு, உனக்காக நான் இருக்கேன் என்றான் வாசு. என்றாள் சாத்விகா. சரி, சாப்பிட்டியா என்றான் வாசு. இல்ல என்றாள் சாத்விகா. சரி, சாப்பிடலாமா என்றான் வாசு. என்றாள் சாத்விகா. வாசுவின் கார் நேராக அவனது வீட்டிற்கு சென்றது. வாசுவின் வீட்டை பார்த்ததும் அதிர்ந்த சாத்விகா, வாசு இங்க எங்க இதுக்கு என்றாள். பயப்படாது, அப்பா வீட்டுல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். தங்கையும் சீதாவோட அரண்மனையில இருக்கா. சோ இன்னைக்கு நைட் இங்கதான் உனக்கு டின்னர், அதுவும் என் கையால என்று சொன்ன வாசு காரை விட்டு இறங்க சாத்விகாவும் இறங்கினார். வாசு கதவை திறந்து கொண்டு உள்ளே போக சாத்விகாவும் பின்னே சென்றார். வாசுவின் வீட்டை சுற்றி பார்த்தாள் சாத்விகா. அவள் வீட்டை பார்ப்பதை பார்த்த வாசு, ஓ வீட்டளவுக்கு பெரிய பங்களா எல்லாம் இல்லம்மா, என் வீடு ரொம்ப சின்ன வீடுதான். எனக்கும் அப்பாவுக்கும் திவ்யாவுக்கும் ஆளுக்கு ஒரு ரூம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கு, ஒரு கிச்சன், ஒரு சாமி ரூம் இருக்கு என்றபடி
திவ்யாவின் அறை கதவை திறந்து விட்ட வாசு, இது திவ்யா ரூம் தான், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொல்ல சாத்விகாவும் அந்த அறையில் நுழைந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தவள் நீரே அடுப்படிக்குள் நுழைந்தாள். அங்கு வாசு சாத்விகாவிற்காக தோசை வார்த்து கொண்டிருந்தார். வாசு, என்ன பண்றீங்க என்றாள் சாத்விகா. பார்த்தா தெரியல, தோசை வாத்துட்டு இருக்கேன் என்றான் வாசு. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா என்றாள் சாத்விகா. அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அப்பாக்காகவும் திவ்யாக்காகவும் சமைக்க கத்துட்டேன். அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கறதால அவருக்கு பார்த்து பார்த்து சமைக்கணும். அம்மாவோட சமையல தவிர யார் சமையலையும் திவ்யா சாப்பிட மாட்டா. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அவளை சாப்பிட வைக்கிறது பெரிய விஷயமா போச்சு. அம்மா உயிரோட இருந்தப்ப அவங்க சமைக்கும் போது கூட இருந்து பார்த்திருக்கேன். சோ திவ்யாக்காகவும் அப்பாக்காகவும் சமைக்க ஆரம்பிச்சேன் என்றான் வாசு. அப்பாவையும் தங்கச்சியையும் அவ்வளவு பிடிக்குமா என்றாள் சாத்விகா. என்றான் வாசு தோசையை எடுத்து தட்டில் வைத்தபடியே. எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. உங்களுக்காக நானும் இனி சமைச்சு பழகிறேன் என்று சாத்விகா சொல்ல, குடும்பத்துல ஒருத்தருக்கு சமைக்க தெரிஞ்சா போதுமே என்றான் வாசு. அவளிடம் தோசை தட்டை நீட்டியபடியே அதை வாங்கி கொண்ட சாத்விகா, 2 பேருக்கும் சமைக்க தெரிஞ்சா நல்லது தானே என்றாள். அதுவும் சரிதான், பட் இப்போ உனக்கு இருக்கிற வேலையில சமைக்க கத்துக்கிறேன்னு இறங்கிடாத. கல்யாணத்துக்கு பின்னாடி நானே உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் என்றான் வாசு. என்றாள் சாத்விகா. தோசையை பிட்டு வாயில் வைத்தவள், வாவ், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வாசு என்றாள். என்றான் வாசு. சாத்விகா தோசையை சாப்பிட்டு முடிய அவளை அழைத்து சென்று அவள் வீட்டில் விட்டான் வாசு. காரை விட்டு இறங்கிய சாத்விகா, தேங்க்ஸ் வாசு என்றாள். எதுக்கு என்றான் வாசு. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு என்றாள் சாத்விகா. என்றான் வாசு. பாய் என்று சொல்லி சாத்விகா திரும்ப, சாத்விகா என்று அழைத்தான் வாசு. சாத்விகாவும் அவன் புறம் திரும்பினாள். இனி அழாத என்றான் வாசு. ட்ரை பண்றேன், ஒருவேளை அழணும்னு தோணுச்சுன்னா உங்களை கூப்பிடுவேன், வருவீங்கல்ல என்றாள் சாத்விகா. இன்னொரு தடவை அழுதுன்னா அப்புறம் உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை அழாம பாத்துக்கிறதுக்காக அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன், பரவாயில்லையா என்றான் வாசு. என்றாள் சாத்விகா கண்ணங்கள் சிவக்க. அப்போ ஓகேவா என்றான் வாசு. எதுக்கு என்றாள் சாத்விகா. தாலிய செய்ய சொல்லணும்ல, அதுக்குதான் என்றான் வாசு. ஆதித்யன் அண்ணா வந்ததும் கேட்டுட்டு சொல்றேன் என்றாள் சாத்விகா. எது, ஆதித்யன் வந்தா கேட்டுட்டு சொல்றியா? அவன் தான் வரமாட்டானே என்று யோசித்து நின்ற வாசுவின் பக்கம் வந்த சாத்விகா அவனின் காதோரம் லவ் யூ வாசு என்று சொல்லிவிட்டு அவனின் கன்னத்தில் இதழ் பதித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் பங்களாவுக்குள். அவளின் திடீர் முத்தத்தில் அதிர்ந்த வாசு பெருமூச்சு ஒன்றை விட்டுக்கொண்டே காரில் ஏறி அவன் வீட்டை நோக்கி புறப்பட்டான். இதே சமயம் அரண்மனையில் திவ்யாவோ சீதாவின் அறையில் அவளோடு படுத்து இருந்தவள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். அவளின் பக்கத்தில் சீதாவோ நன்கு உறங்கி கொண்டிருந்தாள். இவ மட்டும் நல்லா தூங்குறா, எனக்குதான் தூக்கமே வர மாட்டேது என்று புலம்பிய திவ்யா தன் கைபேசியை எடுத்தாள். சஞ்சய்க்கு கூப்பிடலாமா என்று யோசித்தாள். ஐயோ சாமி, வேண்டாப்பா, எதுவும் பிரச்சனைனா காப்பாத்த ராகவன் மாமா கூட இல்ல என்று யோசித்த திவ்யா தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு முதல் தளத்திற்கு சென்றார். நேராக சஞ்சயின் அறை பக்கம் சென்றார். நம்ம ஆளு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாப்போம் என்று அவனின் அறை கதவை திவ்யா தட்ட ஒரு நிமிடம் யோசித்தாள். ஒருவேளை அவன் தூங்கிட்டு இருந்தானா, பாவம் டிஸ்டர்ப் பண்றா போல ஆகிடுமே என்று யோசித்தவள் அரை கதவை திறந்து பார்த்தாள். கதவும் திறந்தது. யோசுபைய தாழ்பால் கூட போடாம தூங்குறான் என்றபடியே அவனின் அறைக்குள் நுழைந்தாள். அறை முழுவதும் கருப்பு வெள்ளை வண்ணங்களில் பெயிண்ட் அடிக்கப்பட்டு நேர்த்தியாக இருந்தது. சென்னையா, ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரியா வச்சிருக்கான், ரொம்ப நீட்டால இருக்கு என்று யோசித்தவள், ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணுமோ, அது நம்மளால முடியாத காரியமாச்சே, எப்படி செய்ய போறோம் என்று யோசித்த திவ்யா பக்கத்துல இருந்து புத்தக அலமாரியை பார்த்தாள். அங்கு நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. இவன் தான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டானே,
அப்புறம் எதுக்கு புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் என்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டே பதிலையும் அவளுக்கு அவளே சொல்லிக்கொண்டாள். ஒருவேளை ஸ்டோரி புக்கா இருக்கும், தூக்கம் வரலன்னா படிப்பான் போல என்று தனக்கு தானே மெதுவாக சொல்லிக் கொண்டு திவ்யா தூங்கிக் கொண்டிருந்த சஞ்சயை பார்த்தாள். கழுத்து வரை இழுத்து போர்த்தி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் சஞ்சய். தூங்குறியா? இப்ப பார் உன் தூக்கத்தை எப்படி கலைக்கிறேன்னு என்று சொல்லிக்கொண்டே அவன் பக்கத்தில் சென்று அவளும் அவன் போர்வைக்குள் புகுந்து படுத்துக் கொண்டாள். அவன் கைகளவில் படுத்துக்கொண்டு திவ்யா, சஞ்சய் சஞ்சய் என்று அழைக்க, ஹே பிரியா, நானும் சொல்றேன்ல உன்னை தவிர வேற எவளும் என் பக்கத்துல வரவே முடியாதுன்னு என்று தூக்கத்தில் அவன் உளறிக் கொண்டிருக்க, என்னது பிரியாவா? யாருடா அந்த பிரியா என்று சஞ்சயை உலுக்கினாள் திவ்யா. எழுந்து அமர்ந்து கொண்ட திவ்யா, டேய் சஞ்சய், சஞ்சய் எழுந்திரிடா, எழுந்தை என்று திவ்யா அவனை திரும்பவும் உழுக்க, ஹே பிரியா, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தான் தூங்குறேன்ல என்றான் சஞ்சய் திரும்பி படுத்தவாறு. மறுபடியும் பிரியாவா என்று கோபப்பட்ட திவ்யா, டேய் சஞ்சய், நான் பிரியாவா, நான் திவ்யாடா என்று கத்த அவள் போட்ட சத்தத்தில் உருண்டு கீழே விழுந்து விட்டான் சஞ்சய். அவனுடைய வலது காதை உள்ளங்கையால் தேய்த்து கொண்டே சஞ்சய் எழ, ஹே பைத்தியக்காரி, எப்படி அடி வந்து காதுல கத்துவ? ஐயோ வலிக்குதுடி என்றான் சஞ்சய். வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். யாரா அந்த பிரியா என்று திவ்யா கேட்க, பிரியா யாரடி அந்த பிரியா என்று சஞ்சய் கேட்க, போய் சொல்லாதடா, இப்பதான் தூக்கத்துல உணரிட்டு இருந்த பிரியா பிரியான்னு என்று சொல்லியபடியே அவன் மேல் தலைகாணியை தூக்கி எறிந்தாள் திவ்யா. ஓ பிரியாவா, அது வந்து என்று மெத்தையில் ஏறி எமது சஞ்சய், நேத்து ஒரு மீட்டிங் போயிருந்தல, அங்க பிரியான்னு ஒரு பொண்ண மீட் பண்ண. என்ன அழகா இங்கிலீஷ் பேசுறா தெரியுமா? அவ எவ்வளவு கலர் தெரியுமா? எவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா? ஜிம் எல்லாம் போவா போல. ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது தெரியுமா? அவளையே நினைச்சு படுத்திருந்தேன்னா அதான் அவ கனவுல வந்துட்டா போல என்று சஞ்சய் சொல்ல, திவ்யாவின் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது. திவ்யா முறைப்பதை பார்த்த சஞ்சய், என்னடி அப்படி முறைக்கிற என்றான். அவ என்ன விட அழகா இருப்பாளா என்று திவ்யா கேட்க, ஆமா என்றான் சஞ்சய். என்ன விட கலரா இருப்பாளா என்று திவ்யா கேட்க, திவ்யாவின் முகத்தை இருபுறமும் திருப்பி பார்த்த சஞ்சய், உன்னை விட கொஞ்சம் கொஞ்சம் கலரு ஜாஸ்தி தான் என்றான். அவன் முன்னே மெத்தை மீது எழுந்து நின்ற திவ்யா, அவ என்னை விட ஸ்ட்ரக்சரா அழகா இருப்பாளா என்று திவ்யா கேட்க, அவளை நிமிர்ந்து பார்த்த சஞ்சய் அவளின் அங்க வளப்புகளை கண்களால் அழந்தவன், அப்பா என்று வாயுக்குள் முணுமுணுத்தவன், ஆமா நல்லா கொண்டு பூசிக்கா மாதிரி இருக்கா, அவ சிக்கன இருப்பா தெரியுமா என்று சஞ்சய் சொல்ல, கோபத்தில் ருத்ரகாலியாய் மாறின திவ்யா மத்தையில் இருந்து இறங்கியவள், அப்போ அவளைய கட்டிக்கோ போடா, இன்னைக்கு திவ்யா பொப்பியான சொல்லிட்டு என் பின்னாடி அலைஞ்ச கொன்ன நோண்டிடுவேன் பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே போக, என் ரூம்க்கு எதுக்கு வந்தன்னு சொல்லிட்டு போடி என்று கத்தினான் சஞ்சய். சொல்ல முடியாது போடா என்ற திவ்யாவின் சத்தம் மட்டும் வந்தது. அவனின் சீண்டலால் அவளுக்கு வந்த கோபத்தை கண்டு தன் அறையில் சத்தமாக சிரித்து கொண்டான் சஞ்சய். அவனின் சிரிப்பு சத்தம் கேட்டு அவனின் அறைக்குள் எட்டி பார்த்த திவ்யா, என்ன கடுப்பத்திட்டு இப்போ நீ சிரிக்கிறியா சஞ்சய்? நானும் அவ்வளவு போலவே மாறி காட்டுறேன் பாரு என்று சபதம் செய்தவள் படியிறங்கி சீதாவின் அறைக்குள் சென்று விட்டாள். சஞ்சயை திட்டிக் கொண்டே குப்புறப்படுத்து உறங்கியும் போனாள். இதே சமயம் ஆப்பிரிக்க நாட்டில் விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தான் ராகவன். அவன் பக்கத்தில் படுத்திருந்த பெண் அவளோ ஆசையாக அவளின் வயிற்றை தடவி பார்த்து கொண்டாள். தாய்மைக்கே ஒரு உணர்வு அது. மென்புன்னகையோடு வயிற்றில் கை வைத்து கண் மூடி படுத்திருந்தவளை இழுத்து தன் கையணைப்புள் வைத்துக் கொண்ட ராகவன் அவள் நெற்றியில் இதில் பதித்தான். ராகவனை நிமிர்ந்து பார்த்தவள், இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா என்று கேட்க, என்றான் ராகவன். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்று மது கேட்க, கேளுடி என்றான் ராகவன். என் மீச மச்சானுக்கு ஆண் பிள்ளை வேணுமா பெண் பிள்ளை வேணுமா என்று மது கேட்க, உன்னை போலவே அழகான பெண் பிள்ளை தான் எனக்கு வேணும் என்றான் ராகவன்.
சரி, அடுத்ததா உங்களுக்கு நான் பெண் பிள்ளை தரேன். இப்போ உங்கள மாதிரியே ஆண் பிள்ளை தான் எனக்கு வேணும் என்று மது சொல்ல, நமக்கு ஆணோ பெண்ணோ ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்றான் ராகவன். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? நான் 3 பிள்ளைகளை பெத்துக்கணும்னு நினைச்சிருந்தேன் என்றாள் மது. 3 பிள்ளைகளா என்றான் ராகவன். ம் என்றாள் மது. சரி, பெத்துக்கலாம், பட் ஒரு கண்டிஷன் என்றான் ராகவன். என்ன கண்டிஷன் என்றாள் மது. ஒரு பிள்ளைய நீ பெத்துக்கொடு, மத்த 2 பிள்ளைகளையும் வாடகை தாய் மூலமா பெத்துப்போ என்று ராகவன் சொல்ல, என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்து எழுந்தே விட்டாள் மது. எதுக்குடி இவ்ளோ ஷாக் என்று அவளை இழுத்து தன் அருகில் படுக்க வைத்தவன், பிள்ளை பெத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு மறுஜென்மம் மாதிரி ரொம்ப வலிக்கும்னு சொல்வாங்கல்ல, சோ அந்த வலிய உனக்கு கொடுக்க நான் விரும்பல என்றான் ராகவன். பிரசவனா அப்படித்தானே இருக்கும், வலிக்கத்தான் செய்யும். வலிக்காம பிள்ளை பெத்துக்க முடியுமா? நான் உங்க குழந்தைய என் வயித்துல சுமந்து வலிய தாங்கி அத பெத்த எடுக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா என்று மது சொல்ல, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, பட் வலிக்குமே என்றான் ராகவன். நான் வயித்துல சுமக்க போறது, இப்போ சுமந்துட்டு இருக்கிறது வெறும் குழந்தை மட்டும் இல்ல, நம்ம காதலோட அடையாளம் என்றாள் மது. இருந்தாலும் என்று ராகவன் வாயெடுக்க, அவன் இதழின் மீது ஒற்றை விரல் வைத்து தடுத்த மது, பேசக்கூடாது, நான் 3 குழந்தை 10 மாசம் சுமந்து பெத்துக்கத்தான் போறேன், ஓகே என்று அவள் சொல்ல, ம் என்றான் ராகவன். காலையில் ராகவன் வெடித்தது மதுவின் வாந்தி எடுக்கும் சத்தத்தில் தான். மது என்னாச்சு என்று பதறிக்கொண்டே எழுந்தான் ராகவன். அவள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றவன் வாந்தி எடுத்து வாயை கொப்பளித்துக் கொண்டு நின்றிருந்தவளை அழைத்து வந்து அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தவன் அவள் முன்னே நாற்காலியை இழுத்து போட்டு, என்னடியாச்சு என்றான் ராகவன். எல்லாம் உங்க புள்ள பண்ற வேலைதான், காலையில எழுந்து தண்ணி மட்டும்தான் குடிச்சேன், அப்படியே வாந்தி வந்துடுச்சு, முடியலைங்க, டயர்டா இருக்கு என்றாள் மது. சரி இரு, ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்றவன் சாத்துக்குடியை எடுத்து சாறு பிடிந்து பலரசம் தயாரித்து கொடுத்தான். அதை குடித்தவளுக்கு மீண்டும் குமட்டி கொண்டு வர, என்னங்க வாந்தி வர போல இருக்கு என்றாள் மது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆறு, இல்ல வாக் போலாம், வாந்தி வராது என்று மதுவை எழுப்பியவன் அவளை அழைத்து கொண்டு கொஞ்ச தூரம் நடந்தான். என்னங்க கால் வலிக்குது என்று மது சொல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், அப்புறம் நடக்கலாம் என்று ராகவன் சொல்ல, நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் மது. சரி வா என்று அவளை கைகளில் ஏந்தியவன் குடிசைக்கு அவளை அழைத்துச் செல்ல, அந்த ஊர் மக்கள் ராகவனுக்கும் மதுவுக்கும் காலை உணவு சமைத்து கொடுத்தார்கள். சாப்பிட்டு முடித்த மது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கவா என்று கேட்க, ம் என்று ராகவன் அவளை தூங்க வைத்துவிட்டு அவன் வியாபாரம் சம்பந்தமாக சில வேலைகளை முடிக்க வெளியில் சென்று விட்டான். அவன் மீண்டும் வந்த சமயம் மது அங்கு சில குழந்தைகளோடு அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டிருந்தார். ராகவனை பார்த்ததும், என்னங்க இந்த பசங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க என்று மது சொல்ல, ராகவனின் கையை பிடித்து அமர வைத்து அந்த குழந்தைகள் ராகவனை விளையாடும் வரும்படி அழைக்க, ராகவனுக்கும் மதுவு குழந்தைகளுடனே அந்த நாள் கழிந்தது. இப்படியே அந்த கிராமத்தில் அவர்களின் 7 நாட்களும் ஓட, ராகவன் மது கிளம்ப வேண்டிய 7வது நாள் வந்துவிட்டது. என் கூட இருந்த 7 நாளும் சந்தோஷமா இருந்தேன் மது என்று ராகவன் கேட்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க, நிஜமா இந்த 7 நாளும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுங்க என்றாள் மது. நம்ம வாழ்க்கையில இனி என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ விலகி போக மாட்டதானே என்று ராகவன் கேட்க, மதுவிற்கு கோவிலில் அந்த முதியவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. உன் தாலிய காப்பாத்தணும்னா உன் புருஷனை விட்டு விலகிரு என்ற வார்த்தைகள் அவள் காதலில் கேட்க, நான் நான் உங்களை விட்டு விலக மாட்டேங்க என்றாள் மது. என் மனசு பாரமா இருக்குடி, என்னன்னு தெரியல என்றான் ராகவன் சற்று கலங்கிய
விழிகளோடு தளர்ந்த குரலோடு, என்னங்காச்சு என்றாள் மது. அதான் தெரியலன்னு சொன்னனே, ஏதோ ஒண்ணு என்னை விட்டு தூரமா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், என்னன்னு தெரியல என்று ராகவன் சொல்ல, உங்களை விட்டு உங்களை விட்டு எது போக முடியும்? எதுவும் யாரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க, எதை யோசிக்காதீங்க என்று சொன்ன மது அவனின் விரல்களோடு விரல்கள் கோர்க்க அவனும் அவள் கையை கட்டியாக பிடித்து கொண்ட, என்னங்க என்று மது அழைக்க, எனக்கு ஒரு ஹக் கிடைக்குமா என்றான் ராகவன். ராகவனின் அந்த வார்த்தைகள் மதுவின் அடையாளத்தை சென்று தொட்டு பார்த்தது. அவனை கழுத்தோடு கட்டி கொண்டவள், நான் இருக்கேன், எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்காக நான் இருக்க சிறப்பு என்றாள் மது. அப்போது அவர்களின் கதவு தட்டப்படவே ராகவன் கதவை திறந்தான். ராகவனுக்கும் மதுவுக்கும் பல பரிசு பொருட்களை கையில் வைத்துக் கொண்டு நின்றிருந்தனர் அந்த கிராம மக்கள். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட ராகவன் தன் ஜீப்பில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்தவன் தனது தனி விமானத்தில் பெங்களூரு வந்து சேர்ந்தான். அவனை வரவேற்பதற்காக வாசுவும் சஞ்சயும் வந்திருந்தனர். வாசுவை பார்த்ததும் ராகவன், டே எல்லாம் சரியா தானே போகுது என்று கேட்க, எல்லாம் ஓகேதான் மச்சா என்றான் வாசு. ஆனா திவ்யா வரலையா என்று வாசுவை பார்த்து மது கேட்க, ஒரு வாரமா ஜிம்மிலேயே கிடக்குறாமா, என்னாச்சுன்னே தெரியல என்றான் வாசு. எது, திவ்யா ஒர்க் அவுட் பண்றாளா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மது. ஆமாமா என்றான் வாசு. அவ ஜிம் பக்கமே இது வரைக்கும் தலை வச்சு படுத்தது கூட இல்லையேனா என்று மது கேட்க, தெரியலமா என்றான் வாசு. திருத்தவென பிழைத்து கொண்டிருந்தான் சஞ்சய் வாசு சொன்னதை கேட்டு. என்ன கொழுந்தனாரே, சத்தத்தையே காணோம், ரொம்ப அமைதியா இருக்கீங்க, திவ்யா ஜிம் போக நீங்க தான் காரணமா என்று மது கேட்க, ஐயோ அனிமா, நான் திவ்யாவை ஜிம் போகல சொல்லல என்றான் சஞ்சய். சரி சரி என்றாள் மது. சஞ்சய் காரை ஓட்ட வாசு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். மதுவும் ராகவனும் பின்னே அமர்ந்து கொண்டார்கள். கார் சிறிது தூரம் சென்று இருக்கும். திடீரென பிரேக் போட்டான் சஞ்சய். டேய் பாத்துடா என்றான் ராகவன். முன்னாடி யாரோ விழுந்து கிடக்குறாங்கன்னா என்றான் சஞ்சய். ஹைவேஸ்ல நடு ரோட்ல யாரா விழுந்து கிடக்கிறது என்று வாசு சொல்லிக்கொண்டே இறங்க போக, இரு வாசு நான் பாக்குறேன் என்று ராகவன் காரிலிருந்து இறங்கினான். காரின் முன்னே சென்று பார்த்த ராகவன் வயதான ஒரு முதியவர் மயங்கி கிடப்பதை பார்த்துவிட்டு அவரை தட்டி எழுப்ப ராகவன் குனிய, திடீரென முழித்த அந்த முதியவர் கையில் இருந்த கத்தியை எடுத்து ராகவன் வயிற்றில் குத்தி விட்டார். இனி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நான் நாளை உங்களுக்கு கூறுகிறேன். மகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணிடுங்க. இதே போன்ற நிறைய கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை அத்தியாயம் 86 சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் டாடா.